இப்போ இந்தியாவில் வந்து அரசியல் களம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அடுத்த 2026 வந்து சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. இதுக்கு இடையில வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு ஒரு முக்கியமான மாநிலம். அந்த மாநிலத்தில் வந்து எம்பிக்கெலாம் வந்து போயிருக்காங்க. முக்கியமாக அந்த எம்பிக்களோட பதவி காலம் முடிய போகுது மாநிலங்களவையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிப்பா, அடுத்த அந்த 6 எம்பி யாரு? ஒருவேளை கொடுத்தவங்களுக்கு திரும்ப பதவி கொடுக்க போறாங்களா, இல்ல புதிய ஆளுங்க வரப்போறாங்களா அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அதை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். நான் உங்கள் டேவிட் சுரேஷ். நான் உங்கள் தமிழ்மார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னென்ன ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துட்டீங்களா? இல்லப்பா, என்னென்ன 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்போது தயாரா இருக்கும். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலில் மற்ற எலெக்ஷன்ல வந்து வாக்களிச்ச ஓட்டடி இருக்கு. ஸோ இப்போ அதுக்கான தேவை கிடையாது. இன்னும் ஒரு 8 மாதம் இருக்குல்ல. என்னன்னா ரிப்போர்ட்டரா இருந்துட்டு இது கூட தெரியாம இருக்கீங்க. ஜூன் 19ஆம் தேதி வந்து மாநிலங்களவை எலெக்ஷன் வருது, எம்பி எலெக்ஷன். அது ஓட்டு போட தேவையில்ல. இது நீ கண்டுபிடிச்சிருக்கியா உட்காந்து? ஆமாண்ணா, எம்பி எலெக்ஷன், கவுன்சில் எலெக்ஷன் நான் ஓட்டு போட்டிருக்கேன். எம்பி அதாவது தம்பி வந்து தாவேக்காக்கு வாக்களிக்க போறீங்க. அதானே நடக்கிற எலெக்ஷனுக்கு உங்க ஓட்டு தாவேக்கா தானே? ஆமா, இந்த எலெக்ஷன் வந்தாலே தாவேக்கா தான். ஆமா, இந்த எம்பி எலெக்ஷன் அங்க டிவிக்கே தான், டிவிக்கே இங்க ஓட்டு. அதாவது இப்படி ஒரு தற்கூரித்தனமான பதிவு வந்து நம்ம எங்கேயும் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மாநிலங்களவை எம்பிக்கான தேர்தல். இங்க ஒருபோதும் நம்ம நாட்டு மக்கள் வாக்காளர்கள் வாக்களித்து நடக்க போறது கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவத்துடைய அடிப்படையில மாநிலங்களவையில ஒரு மாநில அரசுடைய பிரதிநிதியாக, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு நம்ம அனுப்புறோம் இல்லையா, அதை தாண்டி மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கணும், மத்தியில் இருக்கும் பொழுது இருக்கணுன்றதுக்காக மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அடிப்படையில் உருவாக்கப்படுவது மாநிலங்களவை தேர்தல். இதுல ஒருபோதும் தாவேக்காவை சார்ந்தவர்கள் வாக்களிக்கவும் முடியாது. அதை மறந்துடக்கூடாது. அவசரப்பட்டே குமார். சோ இப்ப நீங்க சொல்ற மாநிலங்களவை அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஓட்டு போச்சு. இதுல விஜய் நிக்க முடியாது. எங்க தலை இதுல நிக்கலாம்னா கூட 2020 சட்டமன்றத்துல வந்து உட்காருவாரு சிஎம்மா. ஓகேவா? சரி, நம்ம கண்டென்ட் மாறி போறோம், நம்ம இதுக்குள்ள வந்துருவோம். சரி, இப்போ நீங்க சொல்ற மாநிலங்களவை அப்படின்னா எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்தா எடுப்பாங்களே. நம்ம நாடாளுமன்றத்துல வந்து மாநிலங்களவை, மக்களவை அப்படின்னு இருக்கு. மக்களவை ஆஸ் யூசுவல் வந்து எம்பிக்கள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிஸ். இதுல மாநிலங்களவைன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம தேர்ந்தெடுத்தால எம்எல்ஏக்கள் அவங்க சூஸ் பண்ணி எடுப்பாங்க எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அதிகாரம் அது. ஆமா, இதுல வந்து மாநிலங்களவையோட எண்ணிக்கைன்னு பார்த்தா 245. அதுல 233 எம்பிக்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுப்பாங்க. மிச்ச பாக்கியுள்ள எம்பிஸ்லாம் வந்து ஜனாதிபதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க டைரக்டா வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இதுல குறிப்பா தமிழ்நாட்டுல வந்து 6 எம்பிக்கள். அது வந்து இயல்பாவே வந்து தற்போது வந்திருக்கக்கூடிய புதிய 2K கிட்ஸ் அரசியல்வாதிகள். அதாவது நான் வந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் அப்படின்னால நாங்கள் வந்து 2K கிட்ஸில் வந்து சில பேர் வந்து நாங்கள் வந்து விஜய்க்கு வந்து வாக்களிப்போம். அதாவது 16 வயதிற்கு உட்பட்டவர்கள் வாக்களிக்க வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு இது சாத்தியம். 18 வயதுக்கு மேலே இருக்காங்க இல்லையா, வயதுக்கு வந்த வாக்காளர்கள் இவங்கெல்லாம், வயசுக்கு வந்து ஆமாம், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து வாக்களிக்க தயாராக இருக்கணும் நினைக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய பாடமாக என்ன பார்க்கப்படுதுன்னா, தமிழ்நாட்டில் எதன் அடிப்படையில் இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை முதல்ல கணக்கெடுக்கப்படுது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஆமாம், அதுனா இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 6, மற்ற மாநிலங்கள்லாம் எத்தனை இருக்காங்க, 6ல் 1ஆவது எங்கள் அண்ணனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த 6 வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன? இப்போ வந்து ஒரு மாநிலங்களவை அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சிங்கன்னா ஒரு எம்பிக்கு வந்து 33 எம்எல்ஏவோட சப்போர்ட் இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி இந்த எம்பிக்கள் யாரு அப்படின்னு பார்த்தா டிஎம்கே சைட்லேருந்து ஒரு 4 பேர் இருந்தாங்க. திமுக சார்பாக 4 பேர் இருந்தாங்க. நம்ம அதிமுக, நம்ம டெட் பாடி, சாரி நம்மளோட எடப்பாடி கட்சி இருக்கு பாத்தீங்களா, அதன் சார்பா 2 பேர் பேசிட்டு வெளியே தான் போகணும். ஏடிஎம்கே சார்பா வந்து 2 பேர் இருந்தாங்க. இப்படி மொத்தம் 6 எம்பிஸ் இருக்காங்க. என்ன இருக்காங்க கரண்ட்ல இருக்காங்க. ஆமா, அதிமுகன்ற கட்சி இன்னும் இருக்கு. ஆமா, அந்த கட்சி வந்து பொதுச் செயலாளர் வந்து 2 பேர் இருக்காங்க. 1க்கு 2 பேர் இருக்காங்க. யாரு அதுக்கு சொல்றீங்களா? ஒரு நம்ம எடப்பாடியார் பொதுச் செயலாளராக இருக்காரு, அந்த பக்கம் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்காரு, மறைமுக பொதுச் செயலாளர். இல்ல அந்த அம்மா நான் தான் பொதுச் செயலாளர். அதாவது ஜெயா டிவில
கழகத்துடைய பொதுச் செயலாளர் சசிகலான்றாங்க. ஆ. இந்த பக்கம் ஜே நியூஸ்ல வந்து இவர் சத்தமே இல்லாம எடப்பாடியார் பொதுச் செயலாளர்ன்றாரு. இது எப்படி ரெண்டு ஆமா, பக்கம் எது சசிகலா. பெருசா அடிச்சு காட்டு? ஆமா, அந்த மாதிரி 2 அதாவது இந்திய வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு 2 பொதுச் செயலாளர் இருக்காங்க அப்படின்னா அது வந்து அதிமுக தான். 2 பொதுச் செயலாளர் இருக்காங்கன்றதுக்காக மாநிலங்களில 2 கூடுதலா தரமாட்டாங்க. தரமாட்டேங்க. அதனால இப்ப அதிமுக 2 பேர் யார் யார் இருக்கா? அதிமுக சார்பா இதுக்கு முன்னாடி, அதாவது இப்ப இருந்துட்டு இருக்கவங்க யாருன்னு பார்த்தா நம்மளோட அன்புமணி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர். அவர் தலைவர் சொல்றா, செயல் தலைவர் சொல்ல, எனக்கு ரொம்ப குழப்பமாக விட்டுருங்க. தந்தைக்கு மகன் சொல்றதா, டே நீ எனக்கு அப்பன் தானே பையன் சொல்றதா, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆமா, அதை தாண்டி அதான் அந்த கட்சியில அவர் என்னவானா இருக்கட்டும், ஆனா இப்ப கரண்ட்ல அவர் வந்து அதிமுகவுடைய ஒரு எம்பியா இருந்தாரு. அன்புமணி அவர்களும் சந்திரசேகர் அவர்களும் இருக்காங்க. டிஎம்கே சைடு அப்படின்னு பார்த்தா வந்து நம்மளோட மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும், அப்புறம் வந்து மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள். ஆமா, இப்ப தொடர்ந்து நிறைய வெற்றி, தொடர்ந்து நீதிமன்றங்கள்ல வெற்றி அடைவதற்கு அவருடைய பங்கு காரணமா இருக்கு. சரியான வாதங்களை முன்வைத்து மாநில சுயாட்சி பற்றி எல்லாம் பேசுகிறார்ன்றாங்க. அப்புறம் சண்முகம் அவர்களும் நம்மளோட தமிழ்நாடுன்னு பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். அதை டிஎம்கே ஆட்சியில வந்து சொல்லிதான் ஆகணும். அதனால வந்து முகமது அப்துல்லா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. சொல்லிதான் ஆகணும். ஆமா, சொல்லிதான் ஆகணும். லிஸ்ட்ல இல்லையா அது? லிஸ்ட்ல சேர்ப்போ ஒரு 4 பேர் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. சரி, இது வந்து டிஎம்கேவோட ரெக்கார்ட். ஏடிஎம்கேல 2 பேர். இவங்களுக்கு பதவி காலம் முடிய போகுது. எப்போன்னு பார்த்தா ஜூலை 24. அதோட முடியுது பதவி. ஆமா, முடியுது, பதவி காலம் முடியுது. அடுத்த புதிய எம்பிஸ் எடுக்கணும்னு சொல்லி ஜூன் 19 வந்து எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துல இருந்து அறிவிப்பு வந்துருச்சு. தேர்தல வந்து ஜூன் 19 தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு முன்னாடி ஜூன் 19க்கு முன்னாடி ஜூன் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம். யார் வேணா மீன்ஸ் அதாவது எம்எல்ஏக்களோட சப்போர்ட் உள்ள எம்பிஸ் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அந்த கட்சியில இருக்கவங்க வந்து தான் வந்து எம்பியா நிற்பதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. ஆமா, ஜூன் 10 வந்து அந்த வேட்புமனுக்களை வந்து பாப்பாங்க. இதெல்லாம் இவங்க மேல என்ன குற்ற சம்பவம் இருக்கா, இல்ல வந்து எனக்கு எம்எல்ஏ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி பொய் சொல்லி உள்ள வராங்களா, இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்ப்பாங்க. சரி, நாங்க இப்போ ஒருத்தங்க வந்து அந்த கட்சி நான் தான் பொதுச் செயலாளர் இவங்க சொல்றாங்க, அங்க இருக்கவங்க நான் தான் பொதுச் செயலாளர் சொல்றாங்க, நீங்களே சொன்னீங்க, இதுல சொல்ல மாட்டாங்களா? சரி, ஜூன் 12 வந்து என்ன நினைக்கிறேன், இந்தியா முழுக்க அதிமுக மாதிரி கட்சியில கிடையாது. நான் என்ன சொன்ன ஆரம்பத்துல, இந்தியாவுல ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி அதிமுக. அதனால விதிவிலக்கே வந்து விதியாகாது. நீ நினைக்க நான் சொன்ன உடனே இந்தியா முழுக்க அதிமுக மாதிரி கட்சி இருக்குன்றதுக்காக எல்லாம் கிடையாது. சரி, இந்தியால அப்படி ஒரு கட்சி இருக்கும் போது அது மாதிரி கட்சி இந்தியால இருக்க கூடாதா? சரி, ஜூன் கூடாது, இருக்கக்கூடாது. சரி, ஜூன் 12 வந்து இல்ல எனக்கு வந்து நான் தெரியாம வந்து நின்ட்ட எலெக்ஷன்ல சாரி, நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ற டைம் ஜூன் 12. சரி, மனு தாக்கலை வந்து நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிறேன் அந்த டேட். இப்படிதான் வந்து எலெக்ஷன் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு. இதையெல்லாம் தாண்டி வந்து இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் இல்ல. இதுல வந்து இப்ப நம்ம பேச வேண்டிய முக்கியமான செய்தி, நம்ம மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இந்த முறை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அதிமுகவுல அல்லது அதிமுக பிஜேபி கூட்டணி சார்பாக, ஏன்னா பிஜேபி உடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய இது வேணும், நடக்காது. ஆனா அது கிடைக்குமான்னு எதிர்பார்க்கறாங்க. ஆமா, அது வந்து கிடைக்குமான்றத வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து, ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டாங்க, நடக்காது கண்ணு, வாய்ப்பில்லை ராஜா. அன்புமணி அவர்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் இல்லையா, தானும் ஒரு எம்பி ஆகணும், நானும் கிளம்பி போகணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்ப்பாங்க. குறிப்பா வந்து இதுல பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா தேமுதிக. கடந்த காலங்கள்ல ஆமா ஓரளவு கூட்டணி வைக்கப்படும் பொழுதே தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு தருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதாக, ஆனா அவங்க கூட எழுத்துப்பூர்வமாக எந்த ஒரு ஒப்பந்தமும் அதை நாங்க பண்ணல, ஆனாலும் சொன்னதாக அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில வந்து கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா தற்போது வந்து அப்படி நாங்க சொல்லவே இல்லை அப்படின்னு திரு எடப்பாடி. எனக்கு மக்கள்கிட்ட சொன்னதே வந்து நான் சொல்லணும் சொல்லிட்டு தெரியுறவரு. அப்பவே வந்து தேமுதிக காரங்க வந்து கொஞ்சம் உஷாராயிருக்குன்னா இவர் அப்போன்னு இப்போன்னு சொல்றவரு. பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி திருப்பி கூட்டணி வைப்பதன் மூலமாக நட்டமோ லாபமோ அது வந்து திரு எடப்பாடி அவர்கள் ஏதாவது சாரும். ஆனா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு தரேன்னு சொல்லி ஒரு கூட்டணியில நீங்க அவளை கொண்டு வந்து இப்ப சீட்டு தராம போறது வந்து அது அவங்களுக்கு நட்ட கணக்காயிடுது இல்லையா? சோ அந்த வகையில வந்து திரு எடப்பாடி பழனிசாமியுடைய நம்பகத்தன்மை இந்த இடத்துல கேள்விக்குறியாக்கப்படுது என்பதுதான் அரசியல்ல பார்க்க. முதல்ல அவர் யாரை நம்புனாங்க அதுதான் எனக்கு புரியல. நீங்க சொல்றீங்க நம்பகத்தன்மை, மக்களே நம்ப மாட்டாங்க. மக்களை விடுங்க, அந்த கட்சியில இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்து இப்ப எம்எல்ஏ இருக்கிறவங்க கூட நம்ப மாட்டாங்க. அவர் சொல்றது நம்ப மாட்டாங்க. இதுல வந்து இப்படி நடந்தது வந்து தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி திமுகல வந்து திரு கமலஹாசன், பழம்பெரும் நடிகர் திரு கமலஹாசன் அவர்களுக்கு தற்போது வந்து தக் லைஃப் படத்தை வந்து திமுக சார்பா ரெட் ஜெயண்ட் வந்து வெளியிடுறாங்க
அப்படின்றாங்க. அதுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி ரெட் ஜெயண்ட்டுக்கும் உதயநிதிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா நம்ம உதயநிதிக்கும் மீடி ரைடுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஈடி ரைடுக்கும் ரத்யஷுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கும் சம்பந்தம் எந்த கிடையாது. சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இது எல்லாம் தாண்டி திரு கமலஹாசன் அவர்களுக்கு ஒரு சீட்டு வந்து தற்போது திமுக சார்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு அவருக்கா அவருக்கு இல்ல எனக்கு அவர் சொன்னவனே எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா வந்து கொஞ்ச நாள் இந்த ஒரு டாக் ஒன்று போயிருந்தது. கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த தக் லைஃப் படம் தான் வந்து லாஸ்ட் படமா இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு வதந்தி வந்தது. அவரு நாங்க சும்மா வதந்தியா இருக்குங்க, அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி அங்க இருக்கு. பார்த்தா இப்பதான் தெரியுது இந்த எம்பி சீட்டுக்கு. அதாவது ஒரு பெரும் நடிகருடைய படம் வந்து பெரிய தோல்வியை தழுவிடுச்சுனாலே அது வந்து லாஸ்ட் படம்னு சொல்லுவாங்க. அது கமலஹாசன் படங்கள்ல பெரும்பாலும் நிறைய படங்கள் தோல்வி படமா இருந்ததுனால அது லாஸ்ட் படம்ன்றது பழக்கப்பட்ட ஒண்ணு ஆயிடுச்சு. வேற ஒன்றும் கிடையாது. ஆனா அந்த இடத்துல இந்த முறை எதிர்பார்க்கலாம். திமுக வந்து அந்த அளவுக்கு அவங்க எந்த இடத்துலயும் மாத்தி பேசலை. இப்போது கூட ஒருவேளை கமலஹாசன் அவர்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நம்ம வைகோ அவர்களுக்கும் மீண்டும் அதே மாதிரி பொறுப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு தான் இருக்குன்றாங்க. அப்படிங்களா? ஆனா வந்து இப்போ அந்த அரசியல் வட்டாரத்துல சொல்றாங்கன்னா வந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களுக்கு வந்து தர வேண்டாம், அதான் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்களே, ஆனா கமலஹாசன் அவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா கமலஹாசன் அவர்கள்லாம் வந்து இப்படி அரசியல்வாதி பாருங்க. அவர் தேர்தல் களத்துக்கு வரும்போதே லைட்டை அடிச்சு நாங்க இது எதிர்ப்போம். நாங்க டிவி போட்டு உடைப்போம். லைட் அடிச்சு அந்த டிவி போட்டு உடைச்சதெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. அது ஒரு காட்சி. அதெல்லாம் அந்த ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட ஏதோ படத்தோட ட்ரைலர் நினைச்சேன். நான் அவர் நடிச்ச படங்களே அந்த படம் தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நடிப்பு அப்படிலாம் பண்ணி முடிச்சவரு என்னடா ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு பார்த்தா டிவி உடைச்ச கையோட அறிவாலயம் வந்துட்டாரு, டார்ச் லைட்டோட. அது கூட தேர்தல், ஐயோ என்ன சிரிப்புனா, நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு பாத்தீங்களா? அப்போ டிஎம்கே சார்பா வந்து நிறைய பேர் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. இவரும் வந்தாரு நைட் டைம்ல டார்ச் லைட் அடிச்சுன்னு. அது வந்து சில அந்த இருட்டு வேற டார்ச் லைட் அடிச்சு பிரச்சாரம் பண்ணாரு. இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இவனுக்கு ஓட்டு போடுங்க. அப்பா இவர் தரமா நீ டிவி போட்டு உடைச்சவரு, நீ டார்ச் லைட்டோட வந்திருக்காரு அப்படின்னு மக்கள் ஒரு பக்கம். ஆனா என்ன ஒண்ணு, சில அதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கொஞ்சம் பேருக்கு லேட்டா தான் தெரியும். பாவம் அவருக்கு லேட்டா புரிஞ்சுது. அதான் அந்த வகையில வந்து இப்ப அவருக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பப்படுது. ஆமா, ஏன்னா டிஎம்கே சார்பா என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து மக்கள் நீதி மையம் வந்து டிஎம்கேட வந்து கூட்டணி போட்டாங்க. ஆனா எந்த ஒரு இடத்துலயும் அவங்க தொகுதி வாரியா நிக்கல. அதுக்குள்ள என்ன பண்ணாங்க, அவங்களோட சேர்ந்து பிரச்சாரம் பண்ணாங்க. அப்போ டிஎம்கேவோட தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து நாங்க ஒரு எம்பி சீட் கொடுத்துருவோம் கமலஹாசன் அவர்களுக்கு அப்படின்னு. பரவாயில்ல, ஏன்னா இவர் இபிஎஸ் கிடையாது இல்ல, சன்னோட மகனாச்சே, வாக்கு மீறுவாரா, அதனால ஓகே அவருக்கு ஒரு எம்பி சீட் இருக்கு. ரொம்ப பயங்கரமா பேசுறியடா. ஆனா இவருக்கு வந்து ஒரு எம்பி சீட் இருக்கு அப்படின்னு சொல்லி அடிப்படையில உண்டு. அதான் ஒட்டுமொத்தமாக இன்னும் யார் யாரெல்லாம் வந்து அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். நம்ம இன்னொன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வில்சன் அவர்கள் நீங்க சொன்னீங்க பல கேஸ் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. ஆனா அவருக்கும் வந்து இந்த வாட்டி எம்பி சீட் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு திமுக வந்து வழக்கு போட்டு பல வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா வில்சன் அவர்கள் மிக முக்கிய காரணங்க. அவருக்கு இந்த வாட்டி எம்பி சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகலாம். ஆமா, சரியான தரவுகளை வாதத்தை நீதிமன்றத்தில் வைக்கணும், அதுல அவருக்கு பெரும் பங்கு. அப்புறம் முகமது அப்துல்லா, இஸ்லாமிய நண்பர், அவருக்கு வந்து மீண்டும் வந்து எம்பி சீட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவருக்கு பதிலா ஒரு இஸ்லாமிய நண்பரை வந்து அந்த இடத்துக்கு வர வைப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அவனோட கன்ஃபார்ம் ஆகல. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய ஜனநாயகத்துடைய இந்த நாடாளுமன்றம், சட்டமன்றம், மக்களவை, மாநிலங்களில எந்த அளவுக்கு மக்களவைக்கு ஒரு வலிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு வலிமையும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் இருக்கு. அதனால இந்த தேர்தல் என்பதும் தமிழ்நாட்டு, அதை தாண்டி ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்களில் ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும் என்பதையும் நம்ம மறுக்க முடியாது. இனிவரும் காலங்களில் இதை தொடர்ந்து சில நாட்களில் யார் யார் எல்லாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். சந்தேகம் கேட்கலாமா? இதுல தாவேக்கா ஓட்டு போடவும் முடியாது. அதுல சந்தேகமே இல்லை. இல்ல இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இதுல வந்து ஓட் பேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, இதுல அங்க பயன்படுத்துவாங்க. இல்ல ஏன்னா ஏற்கனவே பிஜேபி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குற்றச்சாட்டு என்னது, பிஜேபி ஜெயிக்கிறதுனா காரணம் ஓட் பேட் தான் காரணம், அது வந்து சில வந்து தவறுகள் நடக்குது அப்படின்னு. இப்போ ஏற்கனவே மாநிலங்களவையில வந்து அவங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை பிஜேபிக்கு. அதனால இதுல வந்து சில தில்லுமுல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஃபேவரட்டான எம்பியான உள்ள சேர்த்துருவாங்களோன்னு கொஞ்சம் மக்கள் பயப்படுறாங்க. இல்ல இங்க வந்து இதுல வந்து அவ்வளவு சுலபமா இதெல்லாம் பண்ண முடியாது, எண்ணிக்கை கம்மி, எல்லாமே ஒரு 500க்குள்ள தானே இருக்கு. ஆமா, அதனாலலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசா பண்ணலாம் முடியாது. இதுல கையெல்லாம் பெருசா வைக்கவும் முடியாது. ஏன்னா இங்க இருந்து போகும்போதே சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில தானே நம்ம தேர்தலுக்கு தயாராகிறாங்க. அதனால இதுல எந்த விதமான இதுவும் பெரிதாக அவர்களால் பண்ண முடியாது மக்களுக்கு. அதனால அப்படிலாம் வந்து நம்ம ஒரு ஒன்றிய அரசை குற்றம் சாட்டுவது வந்து சட்டப்படி அது உண்மையா தவறு. அது வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசுற மாதிரி ஆயிடும். நம்ம பதிவு பண்ணக்கூடாது. தொடர்ந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றது. நான் உங்கள் தமிழ்மாறன். நான் உங்கள் டேவிட் சுரேஷ்.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center, Meenakshi Faculty of Allied Health Science, BSc Technology courses. Apply now. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.